நீ வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது. அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அழகான இதயம் நீ தந்தது. அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட. இனி எனதான எல்லாமே உன் சொந்தமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன்.
எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவாவுன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவாவுன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். லூக்கா நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 25 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பார்வையிலே உண்மையான முழுமையான வாழ்வு என்பது முழுமையாக இழப்பது, இழத்தல். அது பொருளாதாரமோ, தன் விருப்பு வெறுப்புகளோ, உறவுகளோ, திறன்களோ, திறமைகளோ, பொறுப்புகளோ, கௌரவங்களையோ, அதிகாரத்தையோ இழத்தல், அதிலே வருகின்ற துன்பங்களில் ஏற்றுக்கொள்ளுதல், இதைத்தான் முழுமையான வாழ்வு. அது இந்த இழத்தில் யாருக்காக அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நலிவுற்ற மக்களுக்காக தன்னை அதிகமாக இழக்கிற ஒரு சூழல். நமக்காக நாம் இழப்பது வேற. சமூகத்திற்காக, சமய வளர்ச்சிக்காக, ஒரு சில இலக்க மக்களுடைய வாழ்வு நிலைக்காக தன்னை இழந்து விடுவது, அதுதான் சிறப்பான அம்சம் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். இந்த உலகத்திலே யாரும் இழக்காமல் இழக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. டாக்டர் அப்துல் கலாமின் வாழ்வு பற்றி அறிந்திருக்கலாம். சிறு வயதிலேயே பெரிய ஆசையோடு வாழ்ந்தவரானால் அவர் தன்னை முழுமையாக இழந்து உழைத்தார். இன்று எண்ணாத சிகரத்தை எட்டிப்பிடித்த மாமனிதராக வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்து சென்றார் என்பது நமக்கு வரலாறு. செக்குவேரா பற்றி நாம் கேட்டிருப்போம். அர்ஜென்டினாவில் பிறந்தவர். ஆனால் கியூபா போன்ற நாடுகளிலே புரட்சியை, விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திய மக்கள் விடுதலை காற்றை சுவாசிக்க வழிவகுத்தார் அல்லவா? எல்லாம் இழப்பு நலத்தினா வந்தது. அருட்தந்தை ஸ்டேன் இழப்பு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். சில பங்குகளில், சில வட்டாரங்களில், மறை மாவட்டங்களில் அந்த வாழ்வு நிலைக்காக போராடுகின்றவர்கள் பெயர்களை கூட இழக்க வேண்டி இருக்குது, நற்பெயர்களை கூட. இன்றைய ரசீது வாசகத்தின் வழியாக இயேசு வைக்கிற இறை சிந்தனையும் இதுவே. ஒரு பணியாளர் ஒரு சீடத்துவத்தின் படிநிலையாக இந்த இழத்தல் விளங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சீடத்துவம் என்பது ஏதோ சாமியார் சிஸ்டர் மட்டுமல்ல, போப்பாண்டவர் பிஷப் மட்டுமல்ல. சீடத்துவம் பிதா, சுதன், பரிசுத்தாவின் பெயரால் ஞானஸ்தானம் பெற்ற அனைவருமே சீடத்துவம் தான், சீடர்கள் தான். ஏன்
ஞானஸ்தானம் பெறாதவர்களும் சீடர்களாக இயேசுவின் பின்னால வரக்கூடிய கூட்டம் நிறைய இருக்கத்தான் செய்யறாங்க. ஞானஸ்தானம் பெறாத சீடர்கள், அவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. சீடத்துவம் என்பது இயேசுவோடு பயணிக்க, அப்படி என்றால் தங்களை இழப்பவர்கள் இயேசுவோடு பயணிக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்துகிற ஒரு செய்தி. அதனால்தான் பேதுரு இயேசுவிடம், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின் தொடர்ந்தவர்களானோமே, எங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் என்று கேட்டவுடன் இயேசு கூறுவார், நீங்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள் என்று. அந்த நிலை வாழ்வும் கஷ்டப்படாம ஒன்று வராது. இதுதான் சீடத்தினுடைய படிநிலை. நிலை வாழ்வே கஷ்டம்தான். நம்முடைய இத்தகைய இழக்கக்கூடிய மனநிலை இருக்கிறதா? நம்முடைய நேரத்தை, உழைப்பை, தான் என்ற எண்ணம், கௌரவத்தை, அந்தஸ்தை, அதிகாரத்தை மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காக, மக்களின் குரலை கேட்பதற்காக இழக்கிறோமா என்பது தெரியல. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வு நம்மை நாமே பாதுகாத்து வைத்துக் கொள்வதற்காக மட்டுமல்ல, பிறருக்கும் கடவுளுக்கும் ஈந்தளிப்பதற்காகவே இந்த சிந்தனைக்காக இந்த இறைவார்த்தை நம்மை அழைக்கிறது. பிறருக்காக வாழ்தல் ஒரு இனத்திற்காக மட்டுமே சற்று கடினமாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகில் உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்தும் பிறருக்காகவே பிறக்கின்றன அல்லது தோன்றுகின்றன எனலாம். பிறருக்காக பிறந்த நாம் மட்டுமே அனைத்தையும் நமக்காக சேர்த்து வைக்கிறோம் என்ற எண்ணத்தில் நிம்மதியின்றி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோமே. இதற்கு மாறாக ஒரு நபர் தன் உயிரையும் உடமையும் பொருட்படுத்தாமல், எதையும் சேகரிக்காமல் பிறருக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் உழைத்தார் என்றால், அவர் உடல் காலமாகினாலும் அவரது உயிர் காலவதியாகாமல் மக்கள் மனதில் நின்று என்று வாழ்வார். உண்மையிலே சொல்ல வேண்டுமென்றால், அவர் இழப்பதை வேறு வாழ்வில் பெற்றுக்கொள்கிறார். அதுதான் நிலை வாழ்வு. இவ்வாறு பிற நலத்திற்காக நாம் உழைக்க முன்வரும் பொழுது நமது சுயப்பற்று, ஐம்புலன்களின் ஆணவமும் நம்மை அறியாமலேயே நம்மை விட்டு அகன்றோடும். இவையெல்லாம் அனைவருக்கும் சாத்தியமாகுமா என்று கேட்டால், அனைவருக்கும் சாத்தியமாகாது என்று சொன்னால் கூட நிறைய பேருக்கு சாத்தியமாகலாமே. இந்த அறியாமையும் இருளாமையும் தான் இன்று வரை விவரம் தெரிந்தவர்களையும் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. இக்காரணத்தினாலேயே இவ்வுலகில் நடக்கின்ற பல பிரச்சனைகளும் தீர்வுகள் கிடைக்காமலேயே கடந்து செல்கிறது. இவை அனைத்திற்கும் நம் முன்னால் இருப்பது இயேசுவின் சிலுவை தருகின்ற படிப்பினைகளும் மதிப்பீடுகளும் தான். அவரது முன்மாதிரியை பின்பற்றி கொஞ்சமேனும் இழப்பதில் பெறுகிறோம் என்பதில் நம்பிக்கை கொண்டு நம்மை கொடுக்க முயற்சி எடுப்போம். தாய் என்று பிறர் கூறும்போது நாம் தாயாகிறோம். ஆமேன். மன்றாடுவோமாக. நிறைவின் நாயகனாம் ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். எமது சீடராக விளங்க எம்மை நாங்கள் மறக்க வேண்டும், இழக்க வேண்டும் என்னும் உமது அழைப்புக்காக நன்றி. தவக்கால தொடக்கத்திலே நாங்கள் எங்களை இழப்பதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள எங்களுக்கு இழப்பின் மேன்மையை அனுபவத்தின் வழியாக கற்றுத்தாரும். ஆமென். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள்.
என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நீ
மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.